நம்ம எர்த்துக்குள்ள இருக்கமா எர்த்து மேல இருக்குமா சொல்லு பாப்போம். அத்துக்கு மேல இருக்கும். நேரம் உள்ள போயிருந்தா மேண்டலே நம்ம ரீச் பண்ணுவோம். இன்னர் கோரே ரீச் பண்ணிருக்கோம். நம்ம வந்து கிரஸ்ட்ல வாழ்றோம். எர்த்தோட ஃபர்ஸ்ட் லேயர்ல. எனக்கு ஒரு டவுட்ரா. என்ன டவுட்? சின்ன பிள்ளைல இருந்து ஒரு டவுட் எனக்கு. என்ன டவுட்? இப்ப பூமி உருண்டை அப்படிதானே இருக்கு. ஆமா. நம்ம ஏன் இப்படி அந்த உருண்டைய பர்ஃபெக்ட்டா இருக்காது, ஸ்பியரா இருக்காது. அது ரொட்டேட் பண்ண அதோட இப்படியே அது விளிம்புக்கு போய் நம்ம ஏன் கீழே விழாம இருக்கோம்? பூமியோட அந்த உருண்டை அது ரொம்ப பெருசுமா பூமி. இப்ப இது ஃபுல்லா இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லா பூமி நினைச்சிய? அப்படி கிடையாது. யாராவது ஒரு மனுஷனாவது அதோட விளிம்ப போய் தொற்றுக்கணும்ல. கீழே விழ முடியாதா? அது வந்து ஒரு உருண்டைமா. அது நம்ம வந்து சுத்தி சுத்தி போயிட்டு இருந்தோம்னா ஒரே இடத்துக்கு வரும். ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம எர்த்தோட மேல் பரப்புல தானே இருக்கும். பாட்டம்ல என்ன? அண்டார்டிகா. பாட்டம்ல அண்டார்டிகா இருக்கு. அந்த சுத்தி சுத்தி போயிட்டு இருந்தா ஒரே இடத்துல தான் போடும். நான் உன் வயசுல இருக்கும்போது என்ன தெரியுமா நினைச்சிட்டேன்? நம்ம பூமிக்குள்ள இருக்கும் போல இருக்காதான் ஒரே மண்ணா இருக்குன்னு நினைச்சிட்டேன். எனக்கு ஒரு ஆசை, பூமியை தொடரணும். நான் எதை தொடுறது? தண்ணியை தொடுவேனா, மண்ணை தொடுவேனா? மண்ணு மண்ணு தானே, அது பூமி தானே. பூமியை தொடரணும், மண்ணு தான் தொடரணும், தண்ணியை தொடரும். இங்க பாருமா, எர்த் வந்து பெர்ஃபெக்ட்டா உருண்டையாவே இருக்காது. சுத்த சுத்த என்ன ஆகும்னா, ஆனா பூமி உருண்டைன்னு தானே சொல்றாங்க. உருண்டைதான், உருண்டை உருண்டை பெர்ஃபெக்ட்டா இருக்காது. ஓகேவா? சுத்த சுத்த என்ன ஆகும்னா இங்க எப்படின்னு ஆயிட்டு இருக்கும். ஆனா பூமி சுத்துறதே நமக்கு தெரியல பாரு. நம்ம எல்லாம் ஒரே இடத்துல தானே இருக்கோம். கிராவிட்டி. ஏன் நிறைய மரம் இருக்கணும் சொல்லு? பூமியில எதுக்கு வந்தா? அப்பதான் உங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். ஏன் என்ன கிடைக்காதா? நம்ம மூச்சு விட்டுட்டு வெளியே விடுறதுல மரம் தான் வாங்கும். நம்ம மூச்சு இழுத்துட்டு திருப்பி வெளியே விடுறதுல மரம் தான் வாங்கும். மரம் இல்லைன்னா யார் வாங்குவா? மரம் இல்லைன்னா உயிரே வாழ முடியாது. உனக்கு சாப்பாடு கிடைக்குமா? ஃப்ரூட் கிடைக்குமா? வெஜிடபிள் கிடைக்குமா? சாப்பாடு இல்லாம வாழலாம். 10 days வரைக்கும் கூட வாழலாம் தெரியுமா? தண்ணி குடிச்சிட்டு வாழலாம். 10 days வேணா வாழலாம். நீ ஒரு நாள் 10 நாளைக்கு நீ வந்து லிக்விடே குடிச்சுக்கிட்டு இருப்பியா? அப்ப இன்னும் சில பேர் உண்ணாவிரதம் இருக்காங்களா? எப்படி இருக்காங்க? சாப்பிடாம இருக்காங்கல்ல. அவங்க எல்லாம் எப்போதும் பண்ணுவாங்க. அதனால அவங்களுக்கு எல்லாம் பிராக்டிஸ் ஆகுது. சடனா பண்ண முடியுமா? இப்ப நான் என்ன டெய்லி சாப்பிட்டுட்டா இருக்கேன்? நானும் என்னாலையும் உண்ணாவிரதம் எல்லாம் இருக்க முடியும். எப்ப இருந்திருக்க சொல்லு.